இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா விஷ் மாஸ்டர் பார்ட் 2 ஈவில் நெவர் டைஸ். என்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது அந்த ஜின்னு. அண்ட் எந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 2 வருஷத்தில் 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் போன வீடியோவில் ஒருத்தவங்க ரொம்ப வேகமாக பேசுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பை நேச்சர் அப்படி தான் வருது, பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன், ஓகே வரலையே அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக போடுற எல்லா வீடியோட அப்டேட்ஸும் அதில் வரும். அண்ட் இந்த படம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போன பார்ட்டோட எண்டில் நம்ம ஹீரோயின் அந்த சிலை உடையாத மாதிரி ஒரு வரம் கேட்டு எல்லாத்தையுமே மாற்றிருப்பா இல்லையா. அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த சிலை அந்த ஆர்ட் கேலரிக்கு வந்திருக்கும். அண்ட் அங்கே இப்போ 2-3 திருடனுங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்கிற பெயிண்டிங்கு மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அந்த கண்ணாடி பாக்ஸை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற பொருள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த கண்ணாடி பாக்ஸை உடச்ச உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது, போலீஸ்காரங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாற்றி மாற்றி சுட்டுக்கிறானுங்க. இவனோட கையிலுமே கன் வச்சிருக்கானுங்க. அந்த 3 பேர்த்துல ஒருத்தனை போலீஸ்காரனுக்கு சுட்டுறானுங்க. மீதி இருக்கிற 2 பேர் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ்காரன் அவனை சுடும்போது கரெக்டாக அந்த சிலையில பட்டு ஒரு பகுதி மட்டும் உடஞ்சி கீழே விழுகுது. அண்ட் அந்த பீஸில் அந்த ரத்தன கல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து திருடன் இது பலபலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா தப்பிச்சு படி வரைக்கும் வந்துடுறானுங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு போலீஸ்காரன் இவனை 2 பேர்த்துல ஒருத்தனை சுட்டுறான். அதுக்கப்புறமா அந்த 2 பேர்த்துல இன்னொருத்தன் அந்த போலீஸ்காரனை சுட்டுட்டு அடிப்பட்டவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஓ டா இல்லைங்க டி திரு டி. அந்த புல்லட்டு அந்த பொண்ணு மேலே படாம அந்த கல் மேலே பட்டதுனால அந்த கல் அப்படியே 2 உடஞ்சிருந்துருக்குது. இப்போ சிவப்பு கலரில் அப்படியே பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. அதை அவனுக்கு 2 பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கையை அதை அப்படியே பொசுக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு டக்குன்னு கீழே போட்டுறா. இந்த கேப்ல அங்கே வந்த இன்னொரு போலீஸ்காரன் அந்த பையனை சுட்டுறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த போலீஸ்காரனை சுட்டுறா. கடைசியில் அந்த பையனும் செத்து போயிடுறான், அந்த போலீஸ்காரனும் செத்து போயிடுறான். அந்த பொண்ணு மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த உடஞ்சு போன கல்லுக்குள்ள இருந்து ஏதோ பிசு பிசுன்னு வெள்ளை கலர்ல வெளியில வருது. அதுக்கப்புறமா அது அப்படியே அந்த செவுத்துல போய் ஒட்டிக்க அந்த செவுத்துக்குள்ள இருந்து அந்த ஜின்னு வெளியில வருது. வெறும் மண்டை மட்டும் தான் வெளியில வருது, இன்னும் உடம்பே ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட போய் உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, உனக்கு எல்லாத்தையுமே நான் தரேன், உன்னை நான் காப்பாத்தட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அவனும் வாழ்க்கையை வெறுத்து போய் நான் பிறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா பெரிய ஆளா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா வயசு கம்மியாகி ஒரு குழந்தை மாதிரி மாறிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆளே காணாமல் போயிடுறான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பூமியை விட்டு அவனை அனுப்பி விட்டுருச்சு, அவன் பிறக்காத மாதிரி. அதுக்கப்புறமா போன பார்ட்டில் ஒரு ஆளோட உருவத்துக்கு மாறி இருந்திருக்கும்ல, அதே உருவத்துக்கு மாறி நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அங்கே வந்த போலீஸ்காரனுங்க இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தான் அவளோட வீட்டில் காட்டுறானுங்க. பாவம் அவன் அவளோட பாய் ஃப்ரெண்டு போல அவன் இறந்து போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் நியூஸ் பார்க்கும்போது என்ன சொல்றானுங்க அப்படின்னா திருட போனது இவனுக்கு 2 பேர். ஆனால் நம்ம ஜின்னு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா நான் தான் திருட வந்தேன், அந்த 2 போலீஸ்காரங்களையுமே சுட்டு கொண்டது நான் தான், வேற யாரும் என் கூட வரல அப்படின்னு சொல்லி எல்லா பழியுமே அது ஏத்துக்கிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது இவளுக்கு ஒன்றும் புரியல, நம்ம பண்ணதை இவன் ஏன் ஒத்துக்கிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கான், அவன் யாரு அப்படின்னு இவளுக்கு எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கிருந்து வர்றதுக்கு முன்னாடி கடைசியில இவ ஒரு போலீஸ்காரனை சுட்டு கொண்டு இருந்திருப்பாள்ல, அவனோட ஃபேமிலியை டிவியில காட்டுறாங்க, அவனோட ஒய்ஃப் 2 பசங்களையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜின்னை ஜெயிலில் காட்டுறானுங்க. அங்கே ஏற்கனவே ஒரு 3 பேர் இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஜின்னை பார்த்துட்டு நீ என்னடா ஜெயிலுக்குள்ள பல சுவெல்லாம் போட்டு வந்துட்டு இருக்க கலட்டு அப்படின்னு சொல்லி வம்பளுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஜின்னும் அவனை பார்த்துட்டு போயும் இந்த 2 ஷூவா கேப்ப, உனக்கு வேற என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாடுறா ஜெயிலுக்குள்ள ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜின்னு கொஞ்சம் சீரியஸா உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா அவனும் ஜின்னை பார்த்துட்டு அந்த செல்லை வந்து கம்பி போட்டு பூட்டி இருப்பாங்கல்ல, அந்த கம்பி வழியா என்ன வெளியில கூட்டிட்டு போ, அந்த ஜெயிலை விட்டு வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். வரம் கேட்கற எல்லாத்துக்குமே வாயில தான் கோளாறுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜின்னுமே அந்த கம்பி வழியா தானே போகணும், தாராளமா போ அப்படின்னு சொல்ல இத்தனோடு கம்பியில அவ்வளோ பெரிய ஆள் போனா என்ன ஆவான், நசுங்கி செத்தே போயிட்டான். அதுக்கப்புறமா போன பார்ட்டில் வந்த மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு விஷன் மாதிரி வருது. படுத்து தூங்கிட்டு இருக்க அந்த ஜின்னோட வாய்ஸ் கேட்குது, நீ என்னை எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரோட கையை ஏதோ வந்து பிடிக்க அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கேருந்த ஒரு சர்ச்சுக்கு போகிறா, போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்த ஒரு ஃபாதரை பார்க்குறா. என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவன் காதல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஆயிருக்கான். இவளும் அவளுக்கு வந்த விஷன் எல்லாத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி என் கனவுல ஒரு சாத்தான் வந்துச்சு, அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது, இங்கே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனும் அவளை பார்த்துட்டு நான் கடவுளை நம்புறவன், சாத்தானை எல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கடவுள் இருக்காரு அப்படின்னா சாத்தானும் கண்டிப்பா இருந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கப்புறமா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதை பத்தி சொல்றா. அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி விஷன் வருது இல்ல, இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவனும் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத மாதிரி இருக்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா ஜெயில தான் காட்டுறானுங்க. அங்க ஒரு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் பண்ணாத தப்புக்கு போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னை காப்பாற்ற வேண்டிய என் வக்கீலுமே என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டான், அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஜின் அங்கே வந்து நான் வேணா உனக்கு உதவி பண்ணட்டுமா, உன்னை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போட்டுமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் லாயரு உன் கண்ணு முன்னாடியே சாவான் அப்படிங்கிறத சொல்லுது. இதெல்லாம் பண்றதுக்கு நீ யாரா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது
எனக்கு உன்னோட சோல் தான் வேணும் அப்படிங்கிற சொல்லுது. இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து போலீஸ்காரனுக்கு வந்து அந்த ஆளை கூட்டிட்டு போறானுங்க. உன்னோட லாயர் உன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஜின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லு அப்படிங்கிற சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி விடுது. போன பார்ட்ல இந்த ஜின் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா இப்போ வர வேணுமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா அங்க இருந்த 2-3 தடினுங்க வந்து இவனை மிரட்டிட்டு போறானுங்க. அதுக்கப்புறமா அந்த லாயரை பார்க்க போயிருந்தான்ல, அவன் மேல இருந்த கேஸ் எல்லாமே சால்வ் ஆகி இப்போ அவன் வெளியில போலாம் அப்படிங்கறத அவனோட லாயர் சொல்றான். இப்படி இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த லாயரோட காலு பின்னாடி வழியா அவனோட ஷோல்டர் வரைக்கும் வந்து அப்படியே ரெண்டா மடிஞ்சு ஆள் அங்கேயே இறந்து போறான். வழக்கம் போல அங்க நடக்கிற எல்லாமே நம்ம ஹீரோனோட கண்ணுக்கும் தெரியுது. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட கனவுல அந்த ஜின் வருது. அதுக்கப்புறமா அதோட வாய்ஸுமே அவளுக்கு கேக்குது, ஃபுல்ஃபில் த ப்ராப்பசி அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த ஜின்னோட கை வந்து அப்படியே நம்ம ஹீரோனோட மூஞ்சியை பிடிக்க டக்குன்னு தூக்கத்துல இருந்து அவ எந்திரிச்சிடறா. அதுக்கப்புறமா காலையில அவளும் அந்த சிலையில இருந்து தானே அந்த கல் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த கடவுள் அகூரா மஸ்தா அப்படிங்கிறவங்கள பத்தி அவ தெரிஞ்சுக்கிறா. அவங்க தான் அந்த ஸ்டோன் ஆஃப் த சீக்ரெட் ஃபயர், அந்த கல்லை பாதுகாத்துட்டு இருந்தது அவங்க தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபாதர் நம்ம ஹீரோனை தேடி இங்க வரான். அவனும் நீ இன்னும் இதை விடலையா, அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நைட்டு கூட என்னோட கனவுல அது வந்துச்சு, என்னால் அதை பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்றா. அது மட்டும் கிடையாது, நம்ம ஜின் இப்ப அந்த மனுஷ உருவத்துல தானே இருக்கு, அவன் யாருன்னே தெரியல, நாங்க பண்ண தப்பையெல்லாம் அவன் பண்ண மாதிரி சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கான், எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றா. அது மட்டும் கிடையாது, நான் அந்த போலீஸ்காரனை சுட்டு கொன்னுட்டேன், அவனோட ஒய்ஃபும் 2 பசங்களும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அது என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் விட அவனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆனா அப்படிங்கிறது அந்த ஜின்னுக்கு மட்டும் தானே தெரியும். அவன் இறந்து போயிருந்தானா கூட அவனை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்கும், அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா அவனை பத்தி எந்த நியூஸுமே வரல, அவன் என்ன ஆனா அவன் இறந்து போயிட்டானான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்றா. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும் அப்படின்னா ஜெயிலில் இருக்கிற அந்த ஆளை போய் பார்த்து பேசினாதான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி அவனை பார்க்கறதுக்காக போறா. இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ள நம்ம ஜின்னு கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுறான். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ என்ன எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துட்டு இருக்காமே, எனக்கும் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல என்ன இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஜின்னும் ஒரு ஆளுக்கு ஒரு வரம் தான், அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுது. அவனும் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றதுக்கு தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம போலீஸ்காரனுக்கு வந்து நம்ம ஜின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறானுங்க, நம்ம ஹீரோயின் பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவன் அங்க இருந்து வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு, நீ யாரு, நான் பண்ண தப்புக்காக நீ எதுக்காக ஜெயிலுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்படிங்கிறத சொல்றான். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு, கூடிய சீக்கிரம் உனக்கு அது தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்றான். நம்ம ஹீரோயினும் அவனோட பாய் ஃப்ரெண்டை பத்தி கேட்கறா. நீ அங்கதான் இருந்த அப்படின்னா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கறா. நம்ம ஜின்னும் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கறத சொல்லுது. அதுக்கப்புறமா கனவுல அடிக்கடி இந்த ஃபுல்ஃபில் த ப்ராப்பசி அப்படின்னு சொல்றான்ல, அப்படின்னா என்ன, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் என்ன எழுப்பி விட்ட, அதை நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றான். போன பார்ட் பார்த்தவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். அந்த 3 வரத்தையும் கேட்டு நீ தான் எங்களோட சாபத்தை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றான். அதுக்கப்புறமா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட வந்து உதவி கேட்கறானுங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லி நம்ம ஜின்னுக்கிட்ட வரம் கேட்க, நம்ம ஜின்னும் உங்க சோலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. இந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஜின் அந்த ஜெயிலுக்கு வரும்போது ஒரு தடியை வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருந்திருப்பான்ல, அவன் வரான், கூட 2 அடியாலையுமே கூட்டிட்டு வந்துட்டு, எனக்கு தெரியாம ஜெயிலுக்குள்ள நீ என்னடா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதையும் தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவன் ஏதோ வரம் கேட்கறன்ற பேர்ல வாயோட கூட இருந்த அடியால விட்டு அவனை பயங்கரமா அடிக்க விடுது இந்த ஜின்னு. அப்போ கரெக்டா அங்க போலீஸ் வர, எங்க பிரச்சனை நடந்தாலும் நீ அங்க இருக்கியடா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு இருட்டு ரூம்குள்ள அடைச்சு வச்சிடறானுங்க. அதுக்கப்புறமா அவளும் அந்த ஃபாதர் கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்றா. இந்த மாதிரி இந்த கல்லுக்குள்ள தான் இத்தனை வருஷம் அடப்பட்டு கிடந்தான், நான் தான் அவனை வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கு, நான் அவனோட உண்மையான உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அவனும் அதை எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். அவனோட பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவளும் டென்ஷன் ஆக, சரி ஓகே நம்மளும் போய் அந்த ஆளை பார்ப்போம், அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் அங்கிருந்து கிளம்பி ஜெயிலுக்கு வரான். ஜெயிலுக்கு வந்தவன் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சு போயிருது அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் சொன்ன மாதிரி அவன் ஒரு ஜின் தான் அப்படின்னு. உடனே நம்ம ஃபாதரும், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்ல, உன் கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த ஜின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட குரல்லே பேசி அவனை ஒரு மாதிரி கிண்டல் பண்ண, ஆள் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாதரும் நம்ம ஜின்னு ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றான். நம்ம ஜின்னுக்கு அதோட சாபத்தை போக்கணும் அப்படின்னா அதை யார் எழுப்பி விட்டாங்களோ அவங்களுக்கு 3 வாரம் கொடுக்கணும் இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடி அது 1001 சோலை கலெக்ட் பண்ணி வச்சிருந்துருக்கணுமாமா. அதனால தான் ஜெயிலுக்குள்ள அவனோட சோல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற சொல்கிறான். ஸோ இதனால தான் அந்த ஜின்னும் ஆரம்பத்திலிருந்து அந்த ஜெயிலுக்குள்ள யாரையெல்லாம் பார்க்குதோ எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துட்டு இருந்திருக்கும். வரத்தை கொடுத்து அவங்களோட சோலை எடுத்துக்குது. அப்போ நம்ம ஹீரோயினும் அவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த சிவப்பு கலர் கல் இருக்கு இல்லையா, ஸ்டோன் ஆஃப் த சீக்ரெட் ஃபயர் அப்படின்னு சொல்கிறானுங்கல்ல, அதை கையில் வச்சிருந்த அந்த மந்திரவாதி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த ஜின்னை சிறப்பிடிச்சான். அதே மாதிரி யார் ஒருத்தவங்க எந்த தப்பும் பண்ணாமல் ரொம்ப சுத்தமானவங்களா இருக்காங்களோ அவங்க கையில் அந்த கல்லை வச்சுட்டு அந்த
அந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அந்த கல்லுக்குள்ள மறுபடியும் அந்த ஜின்னை சிறப்பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் அவளோட கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவளோட கெட்டப்பே மாத்துறா. அதுக்கப்புறமா அவள் செஞ்ச தப்புகள்லாம் போய் சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்குறா. அவள் அந்த ஆர்ட் கேலரியிலேருந்து திருடிட்டு வந்திருப்பாள் இல்லையா, அந்த பழைய பெயிண்டிங் எல்லாத்தையுமே கொண்டு போய் மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு அவள் யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து வந்துடுறா. ஸோ அவள் பண்ண தப்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறமா அவளோட கையை கூட அறுத்துக்கிறா. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அந்த போலீஸ்காரன் இறந்து போயிட்டான், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறனால பண்ணுறாளோ என்னவோ தெரியல. இந்த பக்கம் நம்ம ஜின்னு அந்த போலீஸ்காரனை கொண்டுட்டு ஒரு ஆள் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, நம்ம ஜின்னுக்கிட்ட வரம் கேட்கும்போது நீ எனக்கு உதவி பண்ணு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவனையும் கூட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வருது. அதுக்கப்புறமா இந்த நியூஸே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா போய் அந்த ஃபாதர்கிட்ட சொல்லும்போது கூட ஒரு ஆள் தப்பிச்சு போனான்ல, அவனோட பேரை அந்த பேப்பரில் பார்க்குறானுங்க. அப்போதான் அந்த பேரை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சர்ச்சில் ஒரு 2 பேர்த்த கொலை பண்ணியிருந்தாங்க, அந்த கொலையை பண்ணது இந்த ஆள் தான், இந்த ஆள் எங்கே இருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்போட பேரை நம்ம ஃபாதர் சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜின்னோட தப்பிச்சு வந்த ஆள் ஒரு கேங்ஸ்டர் போல அவன் பாரில் பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது அங்கேருந்து ஆளுங்க எல்லாத்தையுமே அடித்து வெளியில் துரத்தி விட ஒரு ஆள் உள்ளே வரான். யாரா அப்படின்னு பார்த்தோம்னா இவனுக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பான்ல, அவனை பார்த்ததையுமே ஆள் கப்பு சிப்புன்னு ஆயிடுறான். அப்படியே அட்டென்ஷன் போட்டு நிற்கிறான். வந்தவன் அவனை மிரட்டிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பாஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் என்ன கேட்குறான்னு பாருங்களேன், என்ன இவனோட பெரிய பாஸ் ஆக்கு, இவனுக்கு கீழே என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஜின்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது, ஒரு ஆளுக்கு 1 வாரம் தான், அதுதான் ரூல்ஸ், என்னால் கூட அந்த ரூலை மீற முடியாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா நேராக அந்த பெரிய பாஸ் கிட்டே போகுது. உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவனும் நான் தான் இங்கே பெரிய ஆள், என்கிட்ட ஏற்கனவே எல்லாமே இருக்குது, இதுக்கு மேலே நீ என்ன தரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போதான் அந்த அடியாளே ஒரு ஆளோட பேரை சொல்கிறான். அந்த பேரை கேட்டதையுமே இந்த பெரிய பாஸுக்கு பயங்கர கோவம் வருது. அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ முன்பகை இருந்திருக்கும் போல, அதனால அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக துடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன். அவ்வளோதான விஷயம், அவனை என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்ல எனக்கு அவனோட தலை வேணும் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதானே, அப்படியே ஆகட்டும்னு சொல்ல இவனோட உருவம் மட்டும் மாறி அவனோட தலை இவனோட உடம்புல வந்துருது. தலை வேணும்னு தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறமா அங்கிருந்து அவனுக்கு எதுவுமே புரியல, இது நம்ம பாஸா இல்லை நம்ம எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அடியாலே இதுதான்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான்டா நம்ம எதிரி, பாஸ் பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தார்ல அவன் தான் இவன், தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஜின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை, எனக்கு எப்போ அந்த 1001 சோல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த அடியாலும் அப்போ வீதிக்குள்ளே இறங்கி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தோட சோலையும் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஜின்னுக்கு தான் மனுஷங்க வரமா கேட்காம எதையுமே எடுத்துக்க முடியாது இல்லையா, அதை சொல்ல அப்போ நீ எங்கே போகணும்னு எனக்கு தெரியும், நான் ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனை இப்படி பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் நேரம் அங்கே வந்துடுறா. வந்தவன் நேரம் துப்பாக்கி எடுத்து நம்ம ஜின்னை சுட்டுறா. ஆனால் நம்ம ஜின்னுக்கு தான் அழிவே கிடையாது இல்லை. அதுக்கப்புறமா அது அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறி நம்ம ஹீரோயினை பார்க்க அவனுக்கு 2 பேருமே அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அவனை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேம்லிங்காக விளையாடுவானுங்கல்ல கெசினோ, அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவனுக்கு ஏதாவது வேண்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க, இந்த நம்பர் தான் விழுகணும், நான் தான் ஜெயிக்கணும், அவன் தோக்கணும் அப்படின்னு. அங்கே போனேன் அப்படின்னா உனக்கு ஏகப்பட்ட சோல் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லி தான் அனுப்பி விட்டுருந்துருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அந்த ஃபாதரை கூட்டிட்டு அதே கிளப்புக்கு அந்த ஆளை பார்க்கறக்காக வந்திருக்கா. அவனும் அந்த ஒரிஜினல் உருவத்தை பார்த்து ஆள் அப்படியே ஆடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் தடுக்கணும், இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்தையே அவன் அழிச்சிருவான், மனுஷங்களே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவனும் நீ உயிரோடு இருந்தா தானே உன்னால அந்த வார்த்தை கேட்க முடியும், நீ அந்த வார்த்தை கேட்டால் தானே அவனோட சாபமெல்லாம் நீங்கும், அதனால நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கன் எடுக்கிறான். அப்போ நம்ம ஃபாதர் முன்னாடி வந்து நிற்க நம்ம ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், என்னை கொண்டுட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றா. இப்படி இவனுக்குள்ள மாறி மாறி பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அந்த ஆளு நம்ம ஹீரோயினை சுட்டுறான். ஆனா அவன் சாகிறதுக்கு பொதுவாக அவளோட காயமெல்லாம் தன்னை போல அப்படியே சரியாகுது. ஸோ நம்ம ஜின்னை இவளை சாக விடாம பாத்துக்குது அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறமா அவன் எங்க போயிருக்கான் என்ன பண்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கெசினோக்கு இவனுக்கு 2 பேரும் போறானுங்க. இவனுக்கு இந்த பக்கம் அந்த கெசினோக்கு போயிட்டு இருக்க ஏற்கனவே அந்த ஜின்னு அங்க இருக்கிறவங்களோட சோல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஹீரோயினுக்குமே அது அஃபெக்ட் ஆகுது, ஒரு மாதிரி வழியில கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா அங்க போனவனுக்கிட்ட நம்ம ஜின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் உனக்கு 3 வரம் தானே வேணும், நான் வரம் கேட்கறேன் அப்படின்னு சொல்றா. என்ன கேட்கறா அப்படின்னு பார்த்தோம்னா நீ ஒரே அடியா அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறத கேட்கறா. போன பார்ட்ல நம்ம ஹீரோயின் இதே கேட்டிருப்பா இல்லையா, அப்ப என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நாங்கெல்லாம் எட்டர்னல்ஸ் அழிவு இல்லாதவங்க, எங்களை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்றான், ஏன் மேல நீ ஒரு வரம் கேட்ட அப்படின்னா அந்த வரத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்றான். இவனுக்கு 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நம்ம மாஸ்டர் அங்கிருந்து அந்த கல் இருக்குது இல்லையா, அதை கையில் எடுத்துட்டு அந்த மந்திரவாதி சொன்ன அதே மந்திரத்தை சொல்றான். ஆனா இங்கே அந்த மந்திரம் வேலை செய்யல. கண்டிஷன் என்ன அப்படின்னா ரொம்பவே சுத்தமான எந்த தப்புமே பண்ணாத ஒரு ஆள் அதை சொன்னாதான் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜின்னும் கையை மூடி அப்படியே திறக்க அவனோட கையில இருந்த அந்த கல்லு நம்ம ஜின்னோட கைக்கு வந்துருது. இப்போ உனக்கு என்னன்னு தெரியாத விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சு இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட கடவுள் கண்டிப்பா உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜின்னும் அவனை பார்த்துட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு அவனை நக்கல் பண்ணுது. அதுக்கப்புறமா பேக்கெட்ல வச்சிருந்த அந்த சிலுவையை எடுத்து நம்ம ஜின்னுக்கு நேரம் நீட்டி சாத்தானே அப்பாலே போ அப்படின்றான். நம்ம ஜின்னும் பயப்படுற மாதிரி செஞ்சு மறுபடியும் அவனை நக்கல் பண்ணுது. திருந்தவே மாட்டியாடா, எத்தனை தடவை என்கிட்ட பல்பு வாங்குவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அந்த ஜின்னு அதோட உலகத்துக்கே போயிருது. அங்க போய் அவனை இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அவனை தொங்க விட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவனை விட்டு தயவு செஞ்சு அவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ உன்னோட வரத்தை கையில நான் உனக்கு
வரம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ மறுபடியும் அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்த நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம அவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே வரத்தை கேட்க, அதுக்கப்புறமா அவனை அந்த சிலுவையில இருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அவனோட 2வது வரத்தை கேளு அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு நிக்கும்போது, எனக்கு புரியுது இந்த மாதிரி ஒரு இடத்துல உனக்கு வரம் கேட்க தோணல, அப்போ உன்னோட இடத்துக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூமிக்கு அவங்க 2த்தையும் கூட்டிட்டு வருது. இங்க வந்து பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர்த்தோட சோலை எடுத்திருந்துச்சுல்ல, அதனால நிறைய பேர் இங்க இறந்து போய் கிடக்குறாங்க. மற்றவங்க எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த இடமே ஒரே கலவரமா இருக்குது. அப்போ ஒரு ஆள் அங்க வரான். வந்தவன் நம்ம ஜின்னு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஜின்னும் அவன்கிட்ட பேச்சு கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூண்டி விடுது. அப்போ அவனும் இங்க நடக்கிற கலவரம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, வழக்கம் போல எல்லாத்தையும் முடிச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணது எல்லாத்தோட சோலையுமே இதை எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினும் ஒரு ஸ்கெட்சை போடுறா கிளீனா. என்ன அப்படின்னா, எந்த தப்புமே பண்ணாத பியூரான சோல் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த கல்லை கையில வச்சு அந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அந்த கல்லுக்குள்ள அதை சிறப்பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால நான் சுட்டு கொண்ட அந்த செக்யூரிட்டி உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்கிறா. இப்போ அந்த செக்யூரிட்டியுமே உயிரோட வந்துடுறான். அதனால இவ மேல எந்த பழியுமே கிடையாது. ஸோ இப்போ அந்த ஜின்னோட கையில இருக்கிற கல்லை இவ எடுக்கிறா. எடுத்து அந்த மந்திரத்தை சொல்ல அந்த ஜின்னு மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்க ட்ரை பண்ணுது. ஆனா போன தடவை வந்த மாதிரி அந்த கல்லு திருப்பி அந்த ஜின்னோட கைக்கு வரமாட்டேங்குது. இவளும் மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ஜின்னை கலெக்ட் பண்ணி வச்சிருந்த சோல் எல்லாமே திருப்பி அதோட உடம்பு விட்டு மற்றவங்களோட உடம்புக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தனா உயிரோட வந்துகிட்டு இருக்க அந்த டான் ஒருத்தர் இருந்தான்ல, அவனோட தலையுமே மறுபடியும் அவனுக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதோட உடம்புல இருந்து எல்லா சோலுமே வெளியே போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஜின்னு அந்த கல்லுக்குள்ளேயே போயிருது. ஸோ கடைசியில் அந்த ஃபாதருமே திருப்பி வந்துடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ஃபாதர் எல்லாமே ஒன்று சேர்ந்துடுறானுங்க. ஸோ படத்தை இதே இடத்துல முடிக்கிறானுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.